இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தான். அதுவும் பர்டிகுலர்லி வித் எஸ்டிஆர். எப்பயாவது ஒரு தமிழ் படம் பண்ணுறதுன்னா நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இருந்த இந்த படம் வந்துடுச்சு. லைக் ஏஆர்ஆர், எஸ்டிஆர் அண்ட் ஜிவிஎம். இது ஒரு யூஷுவல் ஜிவிஎம் படமே இல்லைங்கிறது அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ஹேர் ஸ்டைலை எப்படி வந்து உண்மையில சஸ்டெயின் பண்றீங்க? ஜஸ்ட் டோன்ட் காம்ப் யுவர் ஹேர். ஸோ ஜாலியாக ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே கிரன்ச் பண்ணி அப்படியே விட்டுறணும். நீரஜ் நடிக்கிற படத்துல எல்லாம் அழகா ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு, கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குன்னே ஒரு அழகான ஒரு டாலை ஒப்படைச்சிருவாங்க. கிஸ்ஸிங் எல்லாம் ஆர்கானிக்காக நம்ம லைஃப்ல கிஸ் பண்ணும்போது அதை பத்தி அவ்வளவும் யோசிக்க மாட்டேன்ல நம்ம. அதெல்லாம் இந்த பாட்டு மியூசிக்னு வரும்போது அப்படி ஒரு ராப் சாங். 3ஆம் വയസ്സിൽ കേട്ടൊരു ഗാനം, സിരകളിൽ ഓടി പാടാം ചിക്കുപുക്ക് റൈലേ, അതിരടി സ്റ്റൈലേ, ഒറ്റ പേര് ARR, അതിനൊത്ത് ചുവടുകൾ ആടി ഞാനും പ്രഭുദേവയ്ക്കൊപ്പം കാതലൻ ആദ്യത്തെ കംപ്ലീറ്റ് ആൽബം റിപ്പീറ്റ് മൂഡിൽ പേട്ട റാപ്പ്. ரஹ்மான் சார் அது பார்த்துன்னு இப்படி சிரிச்சுட்டு இருந்தாரு. சீக்கிரமே மணிரத்னம் சார் ஆஃபீஸ்ல உங்களுக்கு கால் வரும். லெட்ஸ் ஹோப் சோ. ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம பல்வேறு பிரபலங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிறது தான் ஏகப்பட்ட இடத்துல ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நீரஜ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தான். அதுவும் பர்டிகுலர்லி வித் எஸ்டிஆர் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் the exposure it is giving me, அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதில் பாட்டானதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் யூனோ த வே ஐ am standing with a dream team. அதுதான் லைக் எப்படி ஒரு தமிழில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. லைக் ஐ started off in Malayalam and been active there and then I did some Hindi works. ஆனால் பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அந்த ஒரு தமிழ் ஃபிலிம் அந்த சாயில் மேலே ஏதோ ஒரு லவ் இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் பார்க்குற ஒரு ஹேபிட் இங்கே தான் எனக்கு ஜாஸ்தியாக. ஓகே, இங்கே தான் ஆரம்பித்தேன். ஆஸ் எ கிட் ஐ வாஸ் நாட் அ ஃபிலிம் பஃப். ஐ வாஸ் இன் டு ஆர்ட் பட் நாட் அன் ஆவிட் ஃபிலிம் கோவர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரைடே படம் போகிறது ஒரு கல்ச்சர் மாதிரி. இப்போ காலேஜில் கூட அண்ட் ஆல் த மூவிஸ் சாங்ஸ் எங்கள் எஸ்ஆர்எம்ல தான் படித்தேன்னு சொன்னேன். ஓகே. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் அங்கே எங்கள் கல்ச்சர்ஸ்க்கு எல்லாம் கெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ கமல் சார், தனுஷ் சார், விக்ரம் சார், நிறைய பேர் அங்கே ஷூட்டிங்கு அது இது வந்தது தான். சிம்பு வந்திருக்காரு அப்போ. அது வேற ஒரு கதை, அது நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் த ஹோல் ஐடியா ஆஃப் கெட்டிங் இன் டு சினிமா லைக் காட் இன் டு மை ஹெட் ஃப்ரம் சென்னை. ஓகே. ஸோ எப்பயாவது ஒரு தமிழ் படம் பண்ணுறதுன்னா நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இருந்த இந்த படம் வந்துடுச்சு. லைக் ஏஆர்ஆர், எஸ்டிஆர் அண்ட் ஜிவிஎம். இதுக்கு நடுவில் என்ஜே அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து உண்மையிலே செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலி மேன் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் உங்களுடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அந்த கேமரா இன்டிமசி ஆகட்டும், அந்த நர்ஸ் கதாபாத்திரத்தோடு நீங்கள் காமிச்ச லவ் அண்ட் ரொமான்ஸ் ஆகட்டும், பயங்கரமாக யாரா இந்த ஆள் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு கேப் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக பார்த்தா வந்து தெரிஞ்சது கார்டில் நடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேமிலி மேன் எந்த அளவுக்கு மக்கள் லவ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கிஃப்டாக இந்த படத்தில் வந்துருக்கீங்க. ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஃபார் ஃபேமிலி மேன் அண்ட் கம்பேரிங் வித் திஸ் மூவிஸ்? Family Man was a great evolution for me as an actor. So na madalla when I started off I did comedy a lot. Okay. Then Boy Next Door kind of stuff. Then some romantic stuff, rom-com. Okay. பட் நம்ம என்ன ஆக்டராக இன்னும் கொஞ்சம் ஒரு க்ரோத் வேணுமே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜன் டிகே இஸ் காலிங். அந்த டைமில் ஓடிடி இஸ் ஜஸ்ட் பிக்கிங் அப் இன் இந்தியா. நெட்ஃப்ளிக்ஸ் வந்திருக்கும், சீக்ரெட் கேம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஐ யூஸ் டு க்ளோஸ்லி வாட்ச் ஆல் திஸ் இன்டர்நேஷனல் கண்டென்ட். நம்ம எப்பவுமே அப்டேட்டடாக இருக்கணும்ல. அதான். ஸோ அந்த டைமில் இந்த when I got this opportunity, I talked to some of my industry people and they were like, என்ன ப்ரோ சினிமாவில் இருந்து சீரியலுக்கு போறியா அப்படின்னு கேட்டேன். ஸோ நானும் வந்து என்ன இவன் தெரிஞ்சிக்கவே இல்லையா, எனக்கு என்னமோ இது நெக்ஸ்ட் பிக் திங் ஆக போகுதுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் அகெயின் ஐ வென்ட் ஃபார் த நேம்ஸ். ஓகே, ராஜன் டிகே, ஐ லவ் தியர் மூவிஸ். கோகோலாம்
அவங்க ஜாம்பி படம்லாம் அந்த டைம்ல எடுத்துப்பாங்க. ஆமா. ஸோ அண்ட் மனோஜ் பாஜ்பேயி if he is doing something that there should be something in it. ஸ்கிரிப்ட் மேல ஒரு தனி மதிப்பு கண்டிப்பா. இருக்குமா? பட் ஐ வாண்டட் டு நோ இதுல நம்ம வந்து ஜென்ரலி when you look like 3-4 years back, சவுத்ல இருந்து like south representation in north was not that good. True. எப்பவுமே ரொம்ப லேமா கொஞ்சம் வேற மாதிரி ஒரு லெவல் கீழே வச்சு. ஆமா. ஸோ ஐ வாண்டட் டு நோ என்ன நம்ம பண்ணுறதா இருந்தாலும் என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இது இருந்தது. அதனால் நான் கேட்டேன் யார்கிட்டயாவது ப்ளீஸ் லெட் தம் ப்ரீஃப் அ ஸ்டோரி டு மீ. ஐ வாண்ட் டு நோ பிகாஸ் they wanted me to audition also. ஓகே, இதுவும் நடந்தது. ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சம் பீப்புள் பி லைக் இன்னும் ஆடிஷனா ப்ரோ, இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5-6 வருஷம் ஆகுது. பட் தென் ஐவ் ஹர்ட் லைக் டேனியல் கிரேக் himself have auditioned for ஜேம்ஸ் பாண்ட். ஸோ அது நடக்கும் ஒரு சில பிக் ப்ராஜெக்ட்ஸுக்கு அது தேவை. ஏன்னா நம்ம ஹிந்தி எப்படி இருக்குது அதை அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆடிஷன் எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பரவாயில்ல. பட் என்ன பண்ண போகிறதுன்ற ஒரு ஐடியா கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் ஓரமாக நிற்க வைக்கிறாங்கன்னா அப்புறம் இதுக்கு. So I got a call from, I was expecting a call from a script assistant or somebody like that. But DK, one of the directors himself called me. So adile punjichu, okay, this is important. And he briefed me the character in like 15-20 minutes, in which I was like mind blown. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதே எங்களுக்குலாம் அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த மூசா அப்படிங்கிற மூசா, so many shades, so as an actor, you know, characters like this should happen to you. True. ஸோ அது வரும்போது பிடிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ ஐ டென்ட் திங்க் ட்வைஸ், ஐ டுக் இட் அண்ட் இட் ஹேப்பன்ட். அண்ட் த ரெஸ்பான்ஸ் வாஸ் பேன் இந்தியன்ல. பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த ஆல் லாங்குவேஜஸ், ஆல் ஸ்டேட்ஸ் என்ஜாய் டு தி கோர் எல்லாம் பார்க்குறேன். அந்த ஷோ வாஸ் a big hit. ஆமா. And when it came out, I took a break for that for like almost a year. அப்ப நம்ம ஊர்ல கூட என்னடா ஆளை காணோம், படம் 2021ல பேரே வரல, எங்க போனார் மூசா, இங்க படமே இல்லையா அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நானும் கொஞ்சம் ஐயோ தப்பாயிடுச்சோன்ற ஒரு டென்ஷன் வந்துச்சு. But the thing is, when you take such leaps and leaps of faith, அது நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்க, then it really it's a huge bang, takes you to a next level. Even சென்னையில கூட there is a community that knows me through Family Man. So I think even Gautam sir called me because of Family Man. அத தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். அத பார்த்து தான் கூப்பிட்டாரா இல்ல வேற? அதுதான் Family Man was the main reason. Yeah. சூப்பர். ஸோ ஃபேமிலி மேன்லேருந்து பார்த்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து எஸ்டிஆர் அதை பற்றிலாம் பேசுனீங்களா? இந்த ஃபேமிலி மேன் சப்ஜெக்டை பற்றிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணாங்களா? he was like pretty good in it. He is actually trying to keep himself updated right now, and he wants to work with Malayalam directors. அது கூட கேட்டாரு, யாரோட நல்லா இருக்கும் ஒரு படம் பண்ணா, கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும். லைக் ஹீஸ் லைக் ஐ வாண்ட் டு டூ ஸ்டோரிஸ் வித் சம் கண்டென்ட், அந்த மாதிரி மலையாளம் பேசிக் அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் மலையாளம் மூவிஸ், ப்ராபபிலி ஹி வாண்ட்ஸ் டு வொர்க் வித் மலையாளம் டைரக்டர் இன் தமிழ் மூவி. மேபி இருக்கலாம், பிகாஸ் கேரளா படம்னா கேன்வஸ் கொஞ்சம், பிகாஸ் த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இஸ் லெஸ், ரைட்? ஓகே. ஸோ he's very much updated. ஸோ இந்த படம் விடிகே வந்து பர்டிகுலராக லக்னோ போர்ஷன் ஆகட்டும், பல்வேறு லொக்கேஷன்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? உங்களோட காஸ்டியூம் வைஸும் சரி, உத்ராவோட காஸ்டியூம்ஸு, அந்த ஜியோகிராஃபிக்கலாக இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ண லொக்கேஷன்ஸ், ப்ளீஸ் டெல் தட். இது ஒரு காமெடி என்னென்னா, கௌதம் சார் படம் ஸோ எப்போவுமே அழகா அப்படி இருக்கும் இல்லை ஃப்ரேம்லாம். ஸோ நானும் அது கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவரோட பேசும்போது, சார் எப்படி சார் நம்ம படத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில். சார் எப்படி நம்ம கேரக்டர், உங்கள் கேரக்டர் மலையாளி கேரக்டர் சார், அப்போ தமிழ் பேச வேணாம் சார். என்ன சார் முதல் தமிழ் படம், நீங்கள் தமிழ், எனக்கு தான் தமிழ் பேசணும்னு ஆசை. ஸோ அவர் வந்து அது, ஏன்னா நீங்கள் மலையாளி கேரக்டர் கோயிங் டு பாம்பே, கொஞ்சம் ஹிந்தி இருக்கும், ஆனால் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறது இன்னும் டைம் ஆகும்ல. ஸோ சரி தமிழ் பேச முடியாது, ஓகே சார். சாங் இருக்குமா சார் நம்மளுக்கு? இந்த படத்துல பாட்டே கம்மி நீரஜ். ஐயோ சரி, காஸ்டியூம் ட்ரையல் பார்க்கலாமா? சரி ஏதோ காஸ்டியூம் ட்ரையல்னு போனா, என்ன சார் இப்படி இருக்கு சார், ஃபுல்லாவே ரொம்ப லைக் யூனோ வெரி ஆத்தென்டிக். பட் யூனோ இட் வாஸ் சோ ஆத்தென்டிக், இட் லுக் லைக் தோஸ் பான்வாலா பீப்புள், பரோட்டா கடை பீப்புள், பார்பர் ஷாப் பீப்புள் எப்படி போடுவாங்களோ அப்படியே. லிட்டரலி இப்போ அங்கே ஐ பீன் டு பாம்பேல. ஸோ அங்கே போய் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் ஒருத்தரை பிடிச்சின்னு வந்து அவரோட ஷர்ட் எடுத்துன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருந்தது காஸ்டியூம்ஸ். பட் யூனோ, ஸோ this all speaking comedy as an actor, you know, I am up to doing anything. But
இது ஒரு யூஷுவல் ஜிவிஎம் படமே இல்லைங்கிறது அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் லுக்கிங் குட் ஆர் ஹேவிங் சாங்ஸ், இட்ஸ் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம். அது அண்ட் அப்படி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்னு சொல்ல முடியாது. வி ஷாட் இன் பாம்பே, வி ஷாட் இன் சென்னை, தேர் வர் லாட் ஆஃப் சீக்வன்சஸ் இன் சென்னை. செட்ஸ் இங்கே தான் போட்டாங்க, இன்டீரியர். அண்ட் லக்னோ ஆல்சோ. அண்ட் லக்னோ போர்ஷன் அப்போ தான் சீக்வல் வரப்போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். வி ஈவன் ஷாட் சம்திங் விச் இஸ் நாட் அவுட் எட். ஒரு சின்ன ஒரு பிட் இருக்கு, நம்ம ஷார்ட் பண்ண ஒரு சீக்வலோட ஒரு அப்பவே எடுத்துட்டீங்க. அது இருக்கு, அது எப்போ வெளியே விடப்படாது. பட் தட்ஸ் வென் ஐ சார் இப்போ உங்களுக்கு தமிழ் பேசுறேன். இப்போ தமிழ் செகண்ட் பார்ட்ல தமிழ் பேசுறேன் அவ்வளவுதான். ஸோ நவ் ஐ எம் ஹாப்பி, லைக் இட்ஸ் ஆல் பெய்ட் ஆஃப். யா, சூப்பர். ஸோ வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி பயங்கரமாக ரீச் ஆகிருக்கீங்க. சிம்பு ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் தமிழர்களாக கொண்டாடும் போது, மலையாளி ஃபேன்ஸ் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குங்கும் போதே மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாமே உங்களை நல்லா தெரியும், அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தேர்? 2 பேர் பாம்பேக்கு போகிறாங்க, தமிழன் ஒருத்தர் மலையாளி ஒருத்தர்னா, அப்போ 2 ஜானர் ஆஃப் பீப்புள் மீட்டிங் இருக்கும்போது அந்த மலையாளம் ஃபேன்ஸ் ஆல் டுகெதர் என்ன மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் மலையாளி ஆடியன்ஸ் எல்லாமே தமிழ் படங்கள் நிறைய பார்ப்பாங்க. ஆமாம், அந்த ஒரு இது இருக்குது. ஸோ எஸ்பெஷலி வித் ஆல் தீஸ் நேம்ஸ் ஆன்டிசிபேஷன் வாஸ் பிக். ஐ வாட்ச் த ஃபர்ஸ்ட் ஷோ இன் கொச்சி ஒன்லி. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அன் அன்யூஷுவல் கேங்ஸ்டர் மூவியில். அன்யூஷுவல்னா ஜென்ரலி ஒரு மாஸ் மசாலா ஃபைட் மூவி கிடையாது. அண்ட் ஐ திங்க் Malayali audience like that kind of movies. Okay. As in these kind of movies, this experimental, realistic gangster movie. இப்போ அங்கமாலி எல்லாம் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால ஐ திங்க் மலையாளி பீப்புள் ஹவ் ஆல்ரெடி லைக்ட் இட். கொண்டாடுறாங்க இந்த படம். Yeah, because I'm already getting ஸ்டோரி மென்ஷன்ஸ் வரும்ல, நிறைய வருது. அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களை டேக் பண்ணி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ கேன் ஃபீல் தட் இட்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் அவுட் தேர். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வினா, இந்த கர்லி ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த ஹேர் ஸ்டைலை எப்படி வந்து உண்மையில சஸ்டெயின் பண்ணுறீங்க? இவ்வளோ நாள் விதவிதமான ஃபோட்டோ ஷூட்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அது எங்கிட்ட ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தாங்க, இவர்கிட்ட இந்த கேள்வி மறக்காமல் கேள்வி. ஆக்சுவலி பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லை. என்னன்னா ஜஸ்ட் டோன்ட் காம்ப் யுவர் ஹேர், தட்ஸ் இட். ஸோ ஜாலியாக ஃப்ரீ மெயின்டெனன்ஸு ஒன்றும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே க்ரன்ச் பண்ணி அப்படியே விட்டுறணும். ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் செரம் போட்டு அப்படியே இட்ஸ் ஈஸியர் டு மெயின்டைன். பட் ஆனால் யூ லுக் ஆசம். இந்த உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் வந்து உங்களை கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறத எங்களோட ஆசை. ஈவன் ஐ எம் லைக் நம்மளை அவங்க கரெக்டாக பிடிக்கணும்ல, நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை யூஸ் பண்ணா தான் ஆஸ் அன் ஆக்டர். கரெக்ட், 100%. வெல் செட். ஸோ இன்னொரு படம், இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்கீங்க. பக்கத்தில் ராதிகா நிற்கிறாங்க, அப்படியே கமல் சார் நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த செல்ஃபி எடுக்கப்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அது எனக்கே தெரியல எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் பயங்கரமாக இருந்தது. ஸோ தென் இட் செல்ஃப் ஐ நியூ லைக் ஈவன் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் த மூவி. அப்படி அவார்ட் ஷோ மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க, அவ்வளோ கூட்டம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கமல் சார், ஐ மீட்டிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். and Radhika ma'am and all of them on stage. Nice photo. This is good. So இது எப்படி தப்பா இருக்குமா? இப்போ நம்ம நடுவுல போய் ஒரு மாதிரி ஃபேன் பாய் மாதிரி சார் செல்ஃபின்னு கேட்டா யாருமே கேட்கல. எல்லாருமே அப்படி ஈவன் சித்தி வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் கன்ஃபியூஸ். நான் என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேஜ் விட்டு இறங்கினா அப்புறம் கிடைக்காது. அப்பவே நான் ஃபோன் எடுத்து சார் கேன் ஐ டேக். So all of them looked into the camera and like yeah, but I clicked when Kamal sir looked away. So அவர் மட்டும் looking straight. Yeah, I clicked a little late, but everyone else is looking inside. ஸோ ஃபேமிலி மேனும் இந்த படமும் ரெண்டு பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இவர் நீரஜ் நடிக்கிற படத்துல எல்லாம் அழகாக ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு, கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குன்னே ஒரு அழகான ஒரு டாலை ஒப்படைச்சிருவாங்க. எப்படி உங்களுக்குனே அமைதா? நிறைய படங்கள் இப்படி கேரளாவில் நீங்கள் பண்ணுற படங்கள் கூட உங்களுக்கு ஒரு சூப்பர் பேர் கொடுத்துட்றாங்க. அப்படியெல்லாம் தெரிலப்பா அதெல்லாம். அண்ட் அப்படி அது நான் அப்படி யோசிக்கவே இல்லை. கிஸ்ஸிங் எல்லாம் ஆர்கானிக்காக நம்ம லைஃப்பில் கிஸ் பண்ணும்போது அதை பற்றி அவ்வளவும் யோசிக்க மாட்டேன்ல. ஸோ நம்ம என்ன அந்த ஒரு ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அது பண்ணவா இல்லை இது பண்ணவா, அது எனக்கு போயிடுச்சு. ஃப்ரம் ஐ திங்க் ஃப்ரம் ஃபேமிலி மேன் ஆர் ஐ ஹாவ் சம் ட்ராமா பேக்ரவுண்ட். ஸோ
ஆஸ் அன் ஆக்டர் நம்ம இமேஜ் கான்ஷியஸாக இருந்தால் நம்மளால நிறைய யூ ஹேவ் டு ஃபில்டர் அவுட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் மேபி யூ லூஸ் அவுட் சம் ரியலி ரியலி குட் ஸ்டஃப் ஸோ வென் ஃபேமிலி மேன் கேம் இட் ஹேட் சோ மெனி சேலஞ்சிங் சீன்ஸ் நிறைய இருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ டெரரிஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் கேரக்டர் எப்படி பீப்புள் வில் நாட் லைக் தெம் அப்படி தான் நான் யோசித்தேன் பட் நல்ல வேளை அதில் ஒரு எமோஷனல் சைடு இருந்தது அந்த கேரக்டருக்கு லைக் ஒய் இஸ் திஸ் பர்சன் லைக் திஸ் அதில் வந்து தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் எமோஷன் இன்சைட் ஹிம் people connected with it and they love the character. Super. But then there are a lot of tough scenes in it, even personal scenes, kissing. நம்ம அதெல்லாம் என்ன அது நம்ம பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் உள்ள நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் உள்ள படங்கள் மாட்டுது. ஏன்னா வெந்து தணிந்ததுக்காடு ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோடனே சிம்பு வந்து உங்களை தான் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாரு. படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தா உங்களை வந்து சலூனில் மீட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த எண்ட் டில் எல்லாமே நீங்கள் இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப ஆமாம் பிகாஸ் அலைன் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஐ டென்ட் ஹேவ் எனி ஐடியா பிகாஸ் வி ஷார்ட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்போ இது மொத்தமாக வரும்போது நம்ம எவ்வளவோ இதில் இருக்குங்கிறது எனக்கு ஆக்சுவலி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. கதை சொல்லும்போது அப்படி தான் ரெண்டு பேர் கதை பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வெரி சிக்னிஃபிகண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்னும் இதை விட நல்லா வரும்னு சொல்கிறேன். நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வருங்கிற நமக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக நீங்களும் கௌதம் மேனன் சாரும் பயங்கரமான சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கீங்க. அவர் ஸ்டைலிஷாக அப்படி நிற்கிறாரு. அப்படி அவர் கொடுக்குற அந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் இது என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? நீரஜ் படம் இன்னும் டேட் தேவை, இது பத்தாது, இந்த டேட் பத்தாது, அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஐ திங்க் வி ஹேட் டு ப்ரொலாங் அந்த கோவிட் இதெல்லாம் நடுவில் தான் ப்ரோட்டோகால் நடுவில் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. பட் திஸ் சீன் ஐ திங்க் வாஸ் வி வர் டிஸ்கஸிங் அபவுட் ஆஃப்டர் அ பீரியட், ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கிற சீன். ஐ திங்க் திஸ் இஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப், சிம்பு அண்ட் ஆல்சோ கம்மிங் இன் அ டிஃப்ரெண்ட் கெட்டப். ஸோ இத்தனை வருஷம் இல்லை ஒரு 2-3 years அப்புறம் தான் இந்த சீன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ ஸ்ரீதரன் இஸ் இன் திஸ் மைண்ட் செட் வேர் ஹீ இஸ் realized this is what his life is. அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கொடுக்குறாரு. எந்த மைண்ட் செட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதுதான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு படமாக என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? உண்மையில் நிறைய பேத்துக்கு தெரியாது இவர் வந்து எங்கேருந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து எப்படி வந்தார், இவர் யார்கிட்ட ஆக்டிங் ஸ்கூல் கற்றுக்கிட்டார், இவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப கனெக்டடாக நடிக்கிறாரு. இது எப்படி இந்த டேலண்ட்டுன்னு கேட்குறாங்களா? ஒரு ஒன் லைன் மட்டும் சொல்லுங்களேன். This is the main reason. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா I started off, I wanted to become a writer director. So writer director. Yes. Okay. So my observation and ஒரு directorial sensibility தான் எனக்கு ஹெல்ப்பிங் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ட்ரெயின்ட். ஐ வாஸ் இன் தியேட்டர் ஆர்ட்ஸ் தான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணேன், மாஸ்டர் இன் தியேட்டர் ஆர்ட்ஸ், ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. பட் அங்கே நடிப்பு அவ்வளோ எல்லாம் பண்ணல, அங்கேயும் டைரக்ஷன் தான் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் தி அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் யூ evolve watching how there are a lot of people to set examples. இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்ஹிபிஷன், அதுதான் நான் யோசிச்சிருந்த ஒரு வேர்ட். நம்மளோட இன்ஹிபிஷன்லாம் விட்டுட்டு இது கேரக்டருக்காக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஸ்டில் ஹேவன் டிஸ்கவர்ட் வாட் மை ப்ராசஸ் இஸ். பட் ஐ திங்க் ஐ எம் ட்ரைங் டு இவால்வ். என் ஃபர்ஸ்ட் படம்லாம் பார்த்தா மொக்கையாக இருக்கும், பார்க்கவே முடியாது. அவ்வளோ எப்படி எனக்கு படத்தில் கிடச்சி ஆடிஷனில் தான் நான் படத்தில் உள்ள வந்தேன். ஓகே, சரியா? ஐ வென்ட் வித் அ ஃப்ரெண்ட். அப்படிதான் என்ட்ரியே. அவங்க கூப்பிட்டுட்டு தான் போனேன், ஆனால் எனக்கு தான் கிடச்சிது. பட் அது வேறு ட்விஸ்ட்டு. அப்புறம் ஒரு 1 or 2 மூவிஸ் சின்ன சின்ன ரோல் பண்ணேன். அப்புறம் அந்த செகண்ட் மூவிலேருந்து ஜீத்து ஜோசப் டிரெக்டர் மெமரிஸ்ன்ற படத்தில் பிருத்விராஜோட ராஜாண்டோட ஒரு 2 சீன் நடிச்சிருக்கோம். அதை பார்த்து ஜீத்து ஜோசப் நல்லா பண்ணுறிய, இன்னொரு படம் இருக்குது மோகன்லால் சாரோட, என்ன சார் அப்படின்னு, அதான் திருஷ்யம். திருஷ்யம் வாஸ் மை பிரேக், தேர்ட் மூவி. ஆமாம். அதில் இருந்தால் நானே வந்து ஓகே நடிப்பு நல்லா இருக்கு, லைக் எல்லாம் பாராட்டுறாங்க, ஸோ நம்ம நடித்தா பரவாயில்லையே, மேபி திஸ் வில் ஒர்க் ஃபார் மீன்ற ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு. அங்கேருந்து ஐ ஸ்டார்ட் டேக்கிங் இட் சீரியஸ்லி. ஸோ தென் கிராஃப் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே திருஷ்யம் 3 வருமானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 and 2, 3 என்ன மாதிரி பிளான்ஸ்? திருஷ்யம் 2லயே நான் இல்லையே, பிகாஸ் தட் கேரக்டர் வாஸ் நாட் நீடட் எசென்ஷியல். ஆல்சோ அப்போ வந்து நான் ஒரு பையனா இருந்தேன்.
இப்போ காலம் மாறி விட்டது, ஜெனரேஷனே கேப் ஆயிடுச்சு, couldn't fit in that character. ஆனா இனிமேல் திருஷ்யம் பாக்குறவங்க இன்னுமே உங்களை வந்து அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அது இருக்காங்க கண்டிப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இருக்கோம். ஆமா, ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ். ஸோ இந்த படம் வெந்து தணிந்தது காடு ஒரு பக்கம் திருஷ்யம், இன்னொரு பக்கம் ஃபேமிலி மேனு, உங்களுடைய ஓடிடி பிளான்ஸ், உங்களுடைய இந்த பாட்டு மியூசிக்னு வரும்போது டக்குன்னு பார்த்தா இன்டர்வல் பிளாக்ல அப்படி ஒரு ரேப் சாங். என்னங்க அது, இப்படி ஒரு மலையாள சாங் ரஹ்மான் சார் கூட சேர்ந்து எப்படி அந்த வேர்ட்ஸ்லாம் எழுதுனீங்க, எப்படி உடனே ஓகே ஆச்சு? அந்த வேர்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாரா? எங்களுக்காக தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பாடி காட்டிடு. ஐயோ, ஏன்னா உங்களுக்கு தான் நல்ல ஃப்ளோவாக வரும். அது லாஸ்ட்டாக பாடலாம். ஆனால் இதுவும் வந்து ஐ பிலீவ் இன் யூனோ லைக் மேனிஃபெஸ்டிங். நம்ம ரொம்ப பிளான் பண்ணுறதெல்லாம் நடக்காது. பட் நம்ம அதுக்காக இஃப் யூ மென்டலி மேனிஃபெஸ்ட் ஃபார் இட், இது இட் வில் சம்ஹவ் ஒர்க். ஏன்னா இவர் வந்து ஐ லிட்ரலி க்ரூ அப் லிஸ்னிங் டு ரஹ்மான் சாரோட சாங்ஸ். என்ன ஒரு 3 வயசு இருக்குமா, காதலன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஆல்பமே. படம் ரிப்பீட்டில் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோ கேசட் A and B சைடு போட்டு ஸோ அப்போது ஐ லைக் டு டான்ஸ். சும்மா எதுவும் லேர்ன் பண்ணிட்டலாம் இல்லை. ஸோ அம்மா இப்போவும் சொல்லுவாங்க லைக் ஊர்வசி சாங்கில் பிரபுதேவா சார் கடைசியில் அவர் ஷர்ட் அவுத்து அது மேலே ஆடுவார்ல, அந்த மாதிரி நான் ஷர்ட் மேலே ஷர்ட் போட்டு வீட்டில் சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பாட்டு போட்டால் தான் அந்த பாட்டு பூரா ஆடி முடிச்சு அந்த ஷர்ட்டை கழட்டி ஆடி அது மேலே ஆடித்தான் வந்து ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இவரோட சாங்ஸ், ரஹ்மான் சாரோட சாங்ஸ் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ டு லே ஃபவுண்டேஷன் ஆஃப் as an artist. I didn't even think I'll become a musician later on, but அதுவும் வந்து அவரோட படம், அவர் மியூசிக் பண்ணுற படத்தில் இப்போ நடிக்க போகிறேங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ ஆடியோ லான்ச்சில் he was there. ஸோ நான் ஸ்டேஜில் when I was doing my speech, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் சார், என்னோட ஒரு ரேப் சாங்கில் ஒரு 4 வார்த்தை உங்களை பற்றி எழுதியிருக்கும் சொல்லிட்டு நான் ஒரு ட்ரிபியூட் அங்கே பாடினேன். அது எப்படி இருக்கும்னா, 3ஆம் வயசில் கேட்டொரு கானம், சிறகளில் ஓடி பாடாம் ചിക്കുപുക്ക് റൈലേ അതിരടി സ്റ്റൈലേ ഒറ്റ പേര് ARR, 11 ചുവടുകൾ ആടി ഞാനും പ്രഭുദേവയ്ക്കൊപ്പം കാതലൻ ആദ്യത്തെ കംപ്ലീറ്റ് ആൽബം റിപ്പീറ്റ് മൂഡിൽ പേട്ട റാപ്പ്. ஸோ இது வந்து நான் அங்கே பாடினேன். இவர் ரஹ்மான் சார் அது பார்த்துன்னு இப்படி சிரிச்சுன்னு இருந்தார். போகும்போது ஆர் யூ ரேப்பர்? லைக் சார் ஐ ஆல்சோ டூ தட் ஆன் சைட். Okay, அவ்வளோதான். That's the only conversation. 2 days later, I'm getting a call from Kashif, supervisor, music supervisor. Rahman sir wants you to come down to do a rap segment for the BGM. I'm like, what? Okay, I took the immediate flight and எனக்கு என்ன அந்த அவரோட இன்ட்ராக்ஷன் அது வருதா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. அவரோட உட்காந்து ஒரு சிச்சுவேஷன், that's what I was exactly gifted. ஆமாம், because you know when you get to work with your idols, that's the most blessed feeling. That's what. So I went there and there was a beat and அவர் வந்து ஒரு சின்ன ஒரு gibberish மாதிரி செஞ்சு வச்சிருந்தாரு, something like this னு சொல்லிட்டு. So I started writing, I wrote something, then I recorded it and I think I wrote it and recorded it in like 1 hour or something. அவ்வளவுதான். Okay. And I was not sure about it. அவர் வந்து கேட்டாரு and he was vibing to it like okay. Workout and first he didn't say anything. இன்னொரு வாட்டி போடு அப்படி like he repeated, then he like நல்லா இருக்கு அப்படினா he didn't change a single word. Super. That's what I was like, single word மாத்திரம் இல்ல அப்படியே I don't know, some things fall in place like that. Super. So one thing he said, கெட்ட வார்த்தை எல்லாம் வேண்டாம் அப்படினு சொன்னாரு. So கலோக்கிலா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். But yeah, so I was like, yeah, I'll stick to that. ஜாலியா இல்ல, it's very intense. ஆமா, இட்ஸ் வெரி, அது ஒரு ஃபைட் சீன் அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஆனா கேட்கும்போது இல்ல அந்த ஃபைட்டோட இது ஒரு ஜாலியான ஒரு ஜாலி சொல்ல முடியும். இட்ஸ் வெரி அக்ரெசிவ். என்ன ஒரு அட்ரினலைன் ரஷ் இருக்கும். ஒருவேளை எங்களுக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங் ஃபுல்லா புரியாதது. It's basically talking about I mean you can groove to it, of course you can groove to a powerful song also, right? It's talking about how நான் ரொம்ப நாளா என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நீ எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நோ தட்ஸ் an added advantage. எனக்கு கதை தெரிஞ்சதுனால எனக்கு
அழகா அதுக்கு தகுந்த மாதிரி I could contribute to those lines. So it talks about how I've been trying to say வேணாம் சொல்லிட்டு அதை அதை பாடி காட்டியிருக்கேன். വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ, വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എൻ്റെ, കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാളുന്നതുണ്ടേ, എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാൻ ഇനി നിന്നു പൊരുതുന്ന കണ്ടേ, നെഞ്ചിൽ നീറും എരുതി കാറ്റായി വീശും കെടുതി യാളി കത്തും പടുതി എതിരെ വാടാ മടയാ മനസ്സിൽ തീരാ കലിയ മകനെ നിന്റെ വിധിയ വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈന്താകെ കട്ടായി ചെഞ്ചോര തുപ്പിക്കും തൊട്ടാലെ കൈവൊള്ളും മുട്ടാലെ നീമുള്ളും മേലാകെ തീ പൊള്ളും ഇനി പട തളരും செமையா இருக்கு. அதாவது அந்த தமிழ்ல சொல்லுவாங்க இரட்டை கிளவின்லாம் சொல்லுவாங்க, டக்கு 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 டக்குன்னு அந்த வேர்ட்ஸ்ல ரிப்பீட் மோட்ல வரும்போது, அதுவும் மலையாள ஸ்லாங்ல அந்த வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணது இன்னும் இட் இஸ் வெரி வெரி பெப்பி. அது நீங்க சொன்ன மாதிரி அக்ரெசிவான தாட் ப்ராசஸோட நீங்க பண்ணது சூப்பர். ரஹ்மான் சார் பாட்டு இன்னும் நிறைய நீங்க பண்ணணும், இன்னும் இந்த மாதிரி நிறைய definitely. And now they are making it as a track. It's releasing at a standalone track, which is another thing. Like BGM la தான் இருக்கும்னு நினைச்சேன், இப்போ அவங்க ஸ்டாண்டலோனா வருது which is again. So உண்மையிலேயே you are gifted again and again. Yeah. ஆமாம், தமிழ் ஆடியன்ஸ் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு உங்களோட மேக்ஸிமம் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டி டாஸ்கிங் எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி, உங்களோட எல்லா எஃபர்ட்ஸும் வந்து கரெக்டாக ரீச் ஆகணுங்கிறது எங்களோட ஆசையும் கூட. உங்களை பற்றி நிறைய ஃபில்மி பீட்டில் மலையாளமில் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, ஃபில்மி பீட் தமிழ்லேயும் ஏகப்பட்ட ஹேஷ்டேக்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ ரைட்டப்ஸ், அவ்வளோ வீடியோஸ், அவங்க எல்லாம் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட இன்ஸ்டா, ட்விட்டர், எனி what ever you do, immediately they write an article. What do you want to say for them? I try to stay connected with the younger generation. நம்மளும் வந்து அப்படி அப்டேட்டடாக இருந்தால் தான், ஸோ அவங்களோட டேஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்மளே இவால்வ் ஆகி அந்த அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் யூ வில் பி ரெலவெண்ட் ஆல் த டைம். ஸ்டேயிங் ரெலவெண்ட் இஸ் த toughest part in the game. Exactly. You can't keep giving them the same thing. So and music is another side, which is like a creative space, which is a liberation for me. Cinema na nariye there are so many strings attached, so many people behind it. So நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். In our vision na music is a liberating space for me. So அது ஒரு சைடுல இருக்கு. So ஒரு பக்கம் ரேப், இன்னொரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் வந்து different thought processல புதுசா ட்ரை பண்றீங்க இல்லையா? That's what I want to do. Yeah, really time to experiment and cross borders and நம்ம ஒரு இன்டர்நேஷனலா யோசிக்கிற ஒரு டைம் இது. சீக்கிரமே மணிரத்னம் சார் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். Let's hope so. இல்ல இது மேக் இட் a word that இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துட்டு மணி சொல்லுவீங்க, கௌதம் சார் பிடிச்சாச்சு, அப்புறம் மணிரத்னம், அப்புறம் சங்கர் சார், நம்ம லைனா கால்ஸ் வந்துச்சுன்னா the level is going to be high. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் உங்களோட அடுத்த படங்கள், ஒரு பக்கம் ஹோம்லி மீல்ஸ், நிறைய மற்ற படங்கள்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் டெல் அபவுட் தட். தட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் upcoming movies or even the movies what you have done already in Malayalam. அது எல்லாமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட், பஞ்ச் ஆஃப். மலையாளம்னா நிறைய இருக்கும், ஒரு 10-20 படம் இருக்கும். லைக் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்மால் ரோல்ஸ் அண்ட் தென் இவென்ச்சுவலி கேம் லீட். முன்னாடி ஆக்டட் வித் நிவின், வடக்கன் செல்ஃபி, டிக்யூ கூட ரொம்ப சார்லி இம்பார்ட்டன்ட், அண்ட் லால் மோகன் சாரோட திருஷ்யம், அண்ட் தென் மம்முட்டி சாரோட மட்டும்தான் நடிக்கல. அது இப்போயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேற லாஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆன ஒரு படம் சுந்தரி கார்டன்ஸ்னு ஒரு படம், ஓடிடியில் சோனி லிவ்ல இட்ஸ் ஜஸ்ட் ரிலீஸ்ட் couple of weeks back. ஃபீல் குட் மூவி, இட்ஸ் கம் அவுட் really well. அபர்ணா பாலமுரளி நேஷனல் அவார்ட் வின்னர், ஷீ இஸ் டூயிங் த லீட், ஃபீமேல் லீட், அண்ட் ஐ எம் டூயிங் த மேல் லீட். அது நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் அப்கமிங்னு பார்த்தீங்கன்னா there is my next release will be a Hindi movie with Ayushmann Khurrana. Wow. Yeah. என்ன படம்? ஆக்ஷன் ஹீரோன்னு ஒரு படம். ஓகே. அது ஆனந்தல் ராய் ப்ரொடக்ஷன்ஸ், டி சீரிஸ். சூப்பர். ஆல்ரெடி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே இன்னொரு பாலிவுட் பேங்க், ஒரு பாலிவுட் ஒன்று போகுது. அப்புறம் ஒரு தமிழ் படம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சாச்சா? அது ஏற்கனவே இருக்கு. ஒரு 2 months பேக், 1 month பேக் ஆரம்பிச்சது. ஓகே. மேபி that will happen soon. Yeah. யார் டைரக்டர்? இப்போ நான் சொல்ல முடியாது. ஒரு 1 monthல அது கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் ஒரு மலையாளம் படம் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் வர ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அது இட்ஸ் a martial arts based movie. மின்னல் முரளி ப்ரொடியூசர் சோஃபியா பால், அண்ட் நியூ டைரக்டர் நஹாஸ், அண்ட் 3 heroes, ஆண்டனி வர்கீஸ் ஃப்ரம் அங்கமாலி டைரிஸ், அண்ட் ஷெயின் நிகம்,
சூப்பர். கும்பலங்கி அண்ட் மீ, 3 of என்ன us. ஒரு டீம் பாருங்க, அடிபொலின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க அடிபொலி நடக்க போகுது. ஸோ we are all expecting all this. அன்பு அறிவு தான் ஸ்டண்ட் பண்றாங்க. அன்பு ஆல்ரெடி அவரும் நேஷனல் ஸோ அண்ட் சாம் சிஎஸ் மியூசிக், ஸோ தமிழ் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கு, அதான், தமிழ் கன்னடா அந்த industry எல்லாம் ஒன்னோட ஒன்று that's the best part, right? Yeah. All best talents together put in one place. சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த படம் இன்னைக்கு நிறைய பேசிட்டோம், நிறைய உங்களோட எல்லா ஸ்டஃப்பும் பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இன்டர்வியூவில் இன்னைக்கு என்னன்னா உங்களோட எல்லா விதமான டாஸ்க் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே டச் பண்ணதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு. I'm glad you did your research and because நிறைய பேர் வந்து சும்மா கேள்வி கேட்டுன்னு போயிடுவாங்க. நீங்க வந்து நம்மளை பற்றி நம்ம யாரும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோயிங் ஆரம்பிச்சாச்சு. அதான் you properly studied my journey and asked me right questions. Thank you for doing that. And I don't feel like a stranger in Chennai because நம்ம ஊர் தான், நம்ம எப்போதும். பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, ஆனால் சென்னைக்கு புதுசு இல்லை. ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் ஐ பிலாங் ஹியர். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. let's see what happens. சூப்பர். wish you all success. Thank you. நிறைய தமிழ் பேசுங்க, இன்னும் நிறைய தமிழ்லயும் நீங்க ராப் பாடணும். அது let's see. தமிழ்லயும் வந்து நிறைய மியூசிக் கம்போசிஷன்ஸ்லாம் உங்க கூட நடக்கணும். ஸோ உங்களோட என்டையர் டீம் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெல்விஷர் சார்பாக, ஃபில்மி பீட் டீம் சார்பாக நன்றிகள் and வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you all.